அப்படியே இருங்க. எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அப்படியே ஒரு நடந்து கால் வந்து இந்த கால் ஃபுல்லாக நேராக இருக்குது. இது முதல் இருந்தது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த கால் ஃபுல்லாக நேரம் ஆயிடுச்சு. இந்த கால் தான் முதல் இருந்ததுக்கு இப்போ ஒரு 70% நேரான மாதிரி இருக்குது. நல்லா அந்த உணர்வு தெரியுது. இப்போ இது பண்ணது வர்மக்கலைன்னு. வர்மக்கலையை பற்றி இன்றைக்கி மக்களுக்கு அப்படியே சொல்லிடுது. பக்கத்தில் இருந்து இன்னொன்று ஆள் இல்லை இல்லை நல்ல மனுஷங்களோட வாக்குமூலம் வந்து நல்லவங்களுக்கு போய் சேரணும். அதுதான் அப்படியே சொல்லிட்டுங்களா. எனக்கு வந்து முட்டி வலி இருந்துச்சு. அண்ணன் பேர் என்ன? கிஷோர் ரங்கராஜ் அண்ணன் வந்தார், வீட்டுக்கு தான் வந்தார், பார்க்குறதுக்கு வந்தார். என்னைய அந்த முட்டி வலிக்கு இப்போ பார்த்து கொடுத்தாரு. எனக்கு 2 காலுமே வலி இருந்துச்சு. இப்போ வலி எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. நடக்கிறது எனக்கு ஃபுட் ஸ்டெப்பு ஒவ்வொரு காலாக தான் வச்சு ஏறினேன். ஆனால் இப்போ டேரெக்டாக ஒவ்வொரு மாற்றி ஏறுற மாதிரியே இருக்குது. செஞ்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. இப்போ தான் முதன்னு இதை பற்றியே செஞ்சுருக்கேன். அண்ணன் வந்தார், ஒரு கெஸ்ட்டாக வந்தார், என்கிட்ட பஞ்சகாவியம் பார்த்துட்டு போகலான்னு வந்தார். சுரேஷ் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். அதனால் எனக்கு நல்லா இருக்குது. கால் வலி எல்லாமே இப்போ க்யூர் ஆன மாதிரியே இருக்குது. ஒரு 70% க்யூர் ஆகிடுச்சு. ஒரு கால் 100%, ஒரு கால் 70%. அது ஏன்னா ரொம்ப வீக்காக இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். வர்மக்கலைக்கு நன்றி. வர்மக்கலைக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி.